ஈரோடு அருகே தனியார் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 70 டன் யூரியா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது மத்திய அரசு சார்பில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்படும் யூரியா தனியார் பெயரில் விற்பனை செய்யப்படுவதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மேகநாதன் வழங்க கேட்கலாம். மேகநாதன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். மேகநாதன், வணக்கம். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள சித்தோடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கொச்சின் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில், அதாவது மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் குடோன் ஒன்றில் அதிக அளவில் யூரியா உரம் பதுக்கி வைத்து மூட்டைகளை வேறு ஒரு மூட்டைக்கு மாற்றி வெளிமாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வதாக வேளாண்மை துறை மற்றும் சிவில் சப்ளை துறை அதிகாரிகளுக்கு இன்று ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலை அடுத்து இன்று அந்த அதிகாரிகள் திடீரென அந்த குடோனில் சோதனை மேற்கொண்ட போது அங்கு 10க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உரம் மூட்டைகளை பிரித்து வேறு ஒரு மூட்டைக்கு மாற்றிக் கொண்டிருந்தனர். இதனை கண்ட அதிகாரிகள் வருவதை கண்ட அந்த நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றுள்ளனர். தொடர்ந்து அங்கு அதிகாரிகள் ஆய்வு செய்த நிலையில் மத்திய அரசு மானிய விலையில், அதாவது ரூபாய் 1900 மதிப்பிலான 45 கிலோ எடையுள்ள யூரியா உரத்தை 266 ரூபாய்க்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக தமிழகத்தின் பல்வேறு கூட்டுறவு சங்கங்களிலும் விற்பனை செய்து வந்த நிலையில் தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு கூட்டுறவு சங்கங்களில் இருந்து தனிநபர் மூலமாக கடத்தி இந்த பகுதியில் உள்ள குடோனில் பதுக்கி வைத்திருந்தும் அந்த 45 கிலோ எடையுள்ள மூட்டைகளை பிரித்து டெக்னிக்கல் கிரேட் என்ற அச்சிடப்பட்ட 50 கிலோ எடையுள்ள சாக்கு மூட்டைகளை மாற்றி லாரிகள் மூலமாக கேரளாவிற்கு விற்பனைக்காக கடத்தம் என்றது தெரிய வந்தது. இந்த நிலையில் கடத்தலுக்கு பயன்படுத்துவதற்காக தயார் நிலையில் இருந்த லாரி மற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த 4 தொழிலாளர்களை அதிகாரிகள் சுற்றி வளைத்துப்படுத்தினர். மேலும் 2 பெரிய அளவிலான குடோன்களில் மஞ்சள் நிற பைகளில் இருந்த 45 கிலோ எடையுள்ள மானிய விலை யூரியா உரங்களை அதனை பிரித்து வெள்ளை நிற சாக்கில் 50 கிலோ எடையுள்ள பேக்காக செய்து வைத்திருந்த 2500க்கும் மேற்பட்ட யூரியா உர மூட்டைகளை கைப்பற்றினர். இந்த சோதனையில் ஈரோடு மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் தமிழ்செல்வி மற்றும் வேளாண்மை தரக்கட்டுப்பாடு உதவி இயக்குநர் கலைச்செல்வி, சிவில் சப்ளை இன்ஸ்பெக்டர் சுதா, வேளாண்மை உதவி இயக்குநர் சாமுவேல், வேளாண்மை அலுவலர்கள் ராம், ஜீவன்யா, ஜெயச்சந்திரன், பொறுப்பு டிஎஸ் வடிவேல் உள்ளிட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பார்த்தோம்னால் அந்த உர மூட்டைகளை பதுக்கி வைத்திருந்ததாகவும் ஈரோடு மாவட்டம் பவானியை சேர்ந்த அகமது அலி என்கிற பவானி பாய் தலைமறைவாகியுள்ளார். தொடர்ந்து இந்த அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு அந்த தப்பி ஓடிய அகமது அலி என்பவரை தேடி வருகின்றனர். அதாவது சித்தோடு அருகே உள்ள அந்த மேட்டுப்பாளையம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான ஒரு குடோனில் மத்திய அரசு சார்பில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் விற்பனை செய்யப்பட்டு வந்த 266 ரூபாய் மதிப்பிலான அந்த உர மூட்டைகளை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தனிநபர் மூலமாக ஒரு நபர் மட்டும் கடத்தி இங்கு பதுக்கி வைத்திருந்து அந்த மூட்டைகளை 45 கிலோ அளவுள்ள மஞ்சள் நிற பைகளில் இருந்த மூட்டை உரங்களை 50 கிலோ எடையுள்ள வெள்ளை நிற பேக்கில், அதாவது அவருடைய சொந்த பிராண்டிங் பெயரில் பெயர் மாற்றம் செய்து கேரளாவிற்கு ஏற்றுமதி செய்து பல்வேறு விவசாய பணிகள் மட்டுமின்றி அதனை தாண்டி பல்வேறு வகையான விற்பனைக்கு பயன்படுத்தி இருந்ததும் தெரிய வந்தது. இந்த சம்பவம் இந்த இரவு நேரத்தில் சோதனை மேற்கொண்டு அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கக்கூடிய சம்பவம் ஈரோட்டில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மேகநாதன்.